உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாணிக்கம், மாணிக்கம். ஐயோ, ஏயா ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய விட மாட்டா போல இருக்குது. நீ என்ன வேலை செய்வேன்னு எனக்கு தெரியாதா? வேலை செய்யற மாதிரி நல்ல கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருந்த. நோ 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 நோ. நான் கீழே படுத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பால்ஸையும் டைட் பண்ணி இருக்கிறேன். சரி, அதை விடு. இவர் புதுசா உங்ககிட்ட சேர்ந்திருக்க அசிஸ்டன்ட். ப்ராப்பரா இவருக்கு எல்லாத்தையும் கத்து கொடு. அட என்ன அசிஸ்டன்ட், நான் எத்தனை பேருக்கு தான் ஏன் தொழில் கத்து கொடுக்க முடியும்? இங்க வேலை செய்யற எல்லாருமே நான் ட்ரெயின் பண்ண லேபர்ஸ் தான். இதுல புதுசா இவர் வேறயா? தம்பி, உனக்கு மெக்கானிக் ஒர்க்க பத்தி ஏதாவது தெரியுமா? இவர் ஏற்கனவே மெக்கானிக் படிப்பெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்காரு. மேடம் சிபார்சுல ஜாயின் பண்ணிருக்காரு. ஓ, மேடம் ரெக்கமெண்டேஷனா? அப்ப சரி, நீங்க போங்க, நான் ப்ரோவை பாத்துக்கிறேன். தம்பி, உங்க பேர் என்ன தம்பி? கார்த்திகேயன். பேரும் நல்லா இருக்குது, ஆளும் நல்லா இருக்கிற. என்ன பத்தி நீ சாதாரணமா நினைச்சிராத. இந்த ஃபேக்டரியில எல்லாமே நான் தான். இங்க இருக்கிற எல்லா மிஷினையும் அக்கு வேற ஆணி வேறன்னு பிரிச்சு அப்படியே திரும்பவும் அசெம்பிள் பண்ணிடுவேன். நான் மட்டும் இல்லன்னு வைங்க, இந்த ஃபேக்டரியும் ஓடாது, இந்த யூனிட்டும் ஓடாது. அதனால நீ என்ன எப்பவும் பகைச்சிக்காத. அதுதான் உனக்கு நல்லது. சரிங்க. நீ என்ன அண்ணன்னு கூப்பிட்டதுனால நான் உன்னை தம்பியா ஏத்துக்கிட்டேன். ஐயோ தம்பி, மரியாதை மனசுல இருந்தா போதும். அண்ணன் கால எல்லாம் விழ வேண்டிய அவசியம் இல்ல கண்ணு. கீழ இருந்து ஸ்பேனர் எடுத்தானே. அப்படியா தம்பி? அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு தம்பி. சரி சரி, இங்க இருக்கிற எல்லா மிஷினையும் தொடச்சு பல 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 நாக்கு பார்க்கலாம் போ. சரிங்க. ஆஹா, ஆளை பார்த்தா பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறான், ஆனா லேபர்னு சொல்றான். பார்க்கலாம், போக போக தெரிஞ்சுக்குவோம். இப்ப நம்ம வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். தீபா, தீபா, இங்க வாமா. தீபா. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாமா. சொல்லுங்க அத்தை. ஒண்ணு இல்லம்மா, என்னமோ திடீர்னு இன்னைக்கு உன் பாட்டை கேட்கணும் போல இருக்கு. எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா? என்னத்த சொல்றீங்க? நான் பாடுறதா? ஆமா தீபா, எத்தனையோ தடவை நீ பாடிருக்க. அப்பெல்லாம் உன் மேல இருந்த வெறுப்பால உன் பாட்டை நான் காது கொடுத்து கேட்டதில்ல. இப்போ உன்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் உன் இனிமையான குரலை கேட்கணும் போல இருக்கு. ஒரு பாட்டு பாடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.